கவிஞர்களில் ஒருவர் பசில் காரியப்பர் அவர்கள். அவரின் கவிதையை நீங்கள் இப்போது பார்த்தீர்கள். அம்பாறை மாவட்ட மண்ணின் அதன் முஸ்லிம் வாழ்வியலை எல்லாம் அந்த கவிதை வரிகளில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரது மண்ணின் இன்னொரு பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் கவிஞர் ஒருவரை நாம் இப்போது சந்திக்க இருக்கிறோம். அவர் தென்கிழக்கின் நிந்தவூரைச் சேர்ந்த ஷிப்லி அவர்கள். அவர் இதுவரை 3 கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார். அந்த கவிதை நூல்கள் அவற்றின் கவிதை வடிவங்கள் பற்றியதாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற இருக்கிறது. வணக்கம் ஷிப்லி. வணக்கம். ஆரம்பத்திலேயே குறிப்பிடுங்கள், உங்களது படைப்புகளை அல்லது உங்களது வழிகளை, வாழ்வியல் வழிகளை, உங்களை சூழ்ந்த உள்ளவர்களின் கஷ்டங்களை, வழிகளை சொல்வதற்கு கவிதை மொழியை ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள்? கவிதை என்பது ஒரு இலகுவான ஊடகம். உண்மையில் ஒரு படைப்பானது அது சென்றடையும் வாசகர்களின் எண்ணிக்கையிலும் வாசகர்களின் விமர்சனங்களிலுமே அந்த படைப்பின் தன்மை பெருமளவில் தங்கியிருக்கும். அந்த சக்தி கவிதைக்கு மிக பெரும் பலமாக அமைந்திருக்கிறது. அதை தவிர எனது எண்ணக்கருக்களை அல்லது எனது வழிகளை அல்லது நான் சார்ந்த சமூகத்தின் வழிகளை மிக பரந்த வாசகர்களுக்கு சென்று சேர்ப்பதில் கவிதையின் பங்கு மிக பாரியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே நான் கவிதை துறையை எனது துறையாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எப்போதிலிருந்து எழுத ஆரம்பித்தீர்கள்? 1996ஆம் ஆண்டிலிருந்து கவிதை துறையில் காலடி பதித்திருக்கிறேன். 96 உங்கள் முதல் கவிதை வந்தது? ஆமா. முதல் கவிதை தொகுப்பு 2006 வெளிவந்தது என்று நினைக்கிறேன். 2002 சொட்டும்